வீரசைவர்கள் வந்து தமிழே பேசக்கூடியவர்கள். அவர்களுக்கு கன்னடம் பேசி தெலுங்கு பேசிட்டு இருந்துட்டு தமிழா காலப்போக்குல மாறினவங்க அல்ல. இங்கேயே தமிழே பேசக்கூடிய வீரசைவர்களும் உண்டு. அது ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா, இப்ப வீரசைவர்களை பொறுத்தளவு அவங்களுடைய நிலைப்பாடு அடிகளாசிரியர்கள் போன்றவர்கள் எல்லாம் திருவள்ளுவர், நக்கீரர், அப்புறம் வந்து மாணிக்க வாசகர், திருமூலர் இவங்களை எல்லாம் வந்து வீரசைவர்கள் அப்படின்னு சொல்லி வீரசைவர்கள் கருதுவாங்க. அந்த அந்த மரபுல வந்து அந்த அந்த இவர்களால ஆட்கொள்ளப்பட்டவர்கள் அந்த உங்களுக்கு தமிழ் பேசக்கூடிய வீரசைவர்களா இருக்காங்க. அப்போ பாத்தீங்கன்னா இன்னொன்னு என்னன்னு சொன்னா இன்னும் ஒரு 2, 3 கரண்ட் அதாவது 2, 3 முக்கியமான ஒரு குருமார்கள் இங்க வந்து வந்தாங்க. இங்கே வெளியிலிருந்து வந்த வீரசைவ குருமார்கள் அப்படின்னு சொன்னா வெளியிலிருந்து வந்த வீரசைவ குருமார்கள்னால இங்க உள்ள தமிழர்கள் அவர்களோடு சேர்ந்து வீரசைவ நெறியில நின்றார்கள் அப்படிங்கிற ஒரு நிலையை பார்க்கலாம். இப்ப எடுத்தீங்கன்னா குரு நமசிவாயர் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய மகான். நீங்க பாத்தீங்கன்னா திருவண்ணாமலையில இருந்தார் குகை நமசிவாயர். குகை நமசிவாயர் அப்படிங்கிறவர் வடக்குல இருந்து கர்நாடகாவா ஆந்திராவா தெளிவா நமக்கு தெரியல. வடக்கில் இருந்து வந்தவர் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அவர் வந்து குகை நமசிவாயர் குகையில் இருந்து தவம் செய்தார். அவரோடு வந்து அவருடைய சீடரா சேர்ந்து ஒருத்தர் இருந்தார். அவரு குரு நமசிவாயர். அவர் சிதம்பரத்துல போய் சிதம்பரத்துல பல பணிகள் செய்து அங்க ஐக்கியமானார் அப்படிங்கிறது வரலாறு. அப்ப குகை நமசிவாயருடைய மரபு அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அவர்களால் ஆட்கொள்ளப்பட்டவர்கள் அதொரு வீரசைவர்கள் இருக்காங்க.